ராமதாஸ் கிச்சன் டேரி சொந்தங்களுக்கு எங்களின் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த கிறிஸ்துமஸுக்கு பைனாப்பிள் கேசி செய்ய போறோம். இது வெட்டி ஜூஸ் எடுத்துக்கிறோம். நம்ம இதில் 1 கப்பு ரவை எடுத்துருக்கோம். அதுபோல் 1 கப்பு தண்ணி ஊற்றுவோம். டீ ஊற்றுவோம். பைனாப்பிள் ஜூஸு அது 1 கப்பு. அப்போ 2 கப்பு கொதிக்கட்டும். மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கோம், கலருக்கு வேண்டி. கலர் பொடி போடலை. கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கோம், லேசாக உப்பு. மணல் இல்லாத எண்ணெய் 1 பவுல் ஊற்றிக்குவோம். நெய் 1 பவுல் ஊற்றிக்குவோம். சூடாயிட்டு இந்த இதில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் எடுத்து வச்சுக்கோம். எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோம். இது நமக்கு வேணும். முந்திரி பருப்பை போட்டுக்குவோம். முந்திரி பருப்பு நல்லா செவந்துட்டு ரவையை போட்டுக்குவோம். சிம்மா குறைச்சி வச்சுட்டு அப்படியே நல்லா வரங்க. இவருங்க மணலா இருக்கு. நல்ல மணலா இருக்கு. இப்படித்தான் வறுக்கணும். இது வறுத்தா தான் அந்த கேசரி அப்படியே மினுங்கும். தண்ணி கொதிக்குது, எடுத்து ஊத்திடுவோம். ஊத்துவோம், பார்த்து ஊத்தணும். சீனியை போட்டுக்குவோம். இந்த வெட்டி வச்ச பைனாப்பிளும் போட்டுக்குவோம். நம்ம எண்ணெய் நெய்யும் எடுத்து வச்சிருக்கோம்ல, அது இது ஊற்றிக்குவோம். ஏலக்காயும் சீனி நம்ம அடிச்சு வச்சிருக்கோம், இதை போட்டுக்குவோம். ஒட்டாம ஒரு ஊற்றிங்களா கேசரி ரெடி ஆயிட்டு.